ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்ஏபி எஃப்ஐடியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அரசு வங்கியில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏடி ரோலில் தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸ்டார்டிங் சேலரியே வந்து 95,000 வந்து இருக்கும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 19th மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இங்கே வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. 19th மே தான் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டென்டேட்டிவ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்குன்னா மே ஜூனில் வந்து இருக்கும். கால் லெட்டர் எப்போ வரும் அப்படிங்கிற 10 days பிஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு 10 days பிஃபோர் வந்து நீங்கள் கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்குது, ஆன்லைன் எக்ஸாமினேஷன். அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல சென்டர் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது. நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பையில் மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 66 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அதில் வந்து எந்தெந்த ஸ்ட்ரீமில் வந்து எடுக்கிறாங்கன்னா லெண்டிங் ஆப்ரேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டகரி, அக்கௌண்ட்ஸ் கேட்டகரி, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரெஷரி, லீகல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அட்மினிஸ்ட்ரேஷனு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி, ஸோ கம்ப்ளைண்ட்ஸ், இன்டர்னல் ஆடிட்னு வந்து ஒரு 11 கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. அந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வேகன்சி வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்னு பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 21, மேக்ஸிமம் வந்து 32 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து 10, 13, 15 வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், லெண்டிங் ஆப்ரேஷனுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள், நீங்கள் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா வந்து ஃபினான்ஸோ பேங்கிங்கோ அப்படி இல்லைனா எம்பிஏ ஃபினான்ஸோ இல்லைனா வந்து பாருங்கள் ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, சிஎம்ஏ, சிஏ இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பாருங்கள், ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டகரிக்குமே போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், பர்சனல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரெஷரிக்கெலாம் வந்து பாருங்கள், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிலே டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் இல்லைனா எம்பிஏ ஃபினான்ஸ், ஐசிடபிள்யூஏ, சிஏ, சிஎஃப்ஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குமே நீங்கள் பிஇ, பிடெக், எம்டெக், எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சது. அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ, ஐடி, எலக்ட்ரானிக்ஸ், டெலிகாம், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டகரிக்குமே சேம் அதே மாதிரி தான். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டிப்ளமோ இன் டிசிப்ளின், எனி டிசிப்ளினில் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட டிசைரபிளாக உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குதுன்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்குமே போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, எம்பிஏ முடிச்சவங்க, சிஏ, சிஎம்ஏ, ஐசிடபிள்யூஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லைனா டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி முடிச்சவங்க, எம்பிஏ முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து லீகல் கேட்டகரிக்குமே மாஸ்டர் டிகிரியில் லா முடிச்சவங்க, இன்டர்னல் ஆடிட்டுக்குமே எம்பிஏ ஃபினான்ஸு, சிஏ, ஐசிடபிள்யூ எல்லாம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் ₹100 வந்து பே பண்ணால் போதும். மீதி இருக்கிற கேட்டகரிக்கு மட்டும் ₹800 வந்து உங்களுக்கு ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு செக்ஷன் ஏ, செக்ஷன் பியில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் பேங்கிங் எக்ஸாம்க்குலாம் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளிகேஷனை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணி டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும், ஃபீஸ் எப்படி பே பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.